வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்டரி. இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சற்றுமுன் வெளிவந்த அஞ்சல் துறையினுடைய அடுத்த வேலைவாய்ப்பு செய்தியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் 12th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் 10th முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து 38 டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய அனைவரும் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அதை பற்றின டீட்டெயிலை பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்டரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோடைய அப்டேட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தமிழ் ஜாப் ஃபேக்டரி சேனலுக்குன்னு தனியாக வந்து வாட்ஸ்அப் குரூப் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. அதனுடைய கீழே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 4 விதமான பதவிகள் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லோவர் டிவிஷன் கிளர்க், அடுத்தது போஸ்டல் அசிஸ்டன்ட், அடுத்தது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், அடுத்தது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்லேயே வந்து கிரேட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கான பே ஸ்கேல் எவ்வளோன்னு பார்க்கலாம். லோவர் டிவிஷன் கிளர்க் எல்டிசி இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 19,900 வந்து ஸ்டார்டிங் பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக 63,200 வந்து கொடுத்துருக்காங்க. தென் போஸ்டல் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் 25,500 கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக 81,100 கொடுத்துருக்காங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு 25,500 கொடுத்துருக்காங்க. தென் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேட் ஏக்கும் 25,500 கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக 81,100 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கான வேகன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3,000க்கு மேலே இருக்குது. ஸோ அதனால் வந்து மிஸ் பண்ணாமல் எல்லோரும் வந்து அப்ளை பண்ணுங்கள். எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பற்றியும் வந்து இதிலேயே டீட்டெயிலாக பார்க்கலாம். தென் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் வேகன்சிஸ் கொடுத்துட்டாங்க. நேஷனாலிட்டி ஆர் சிட்டிசன்ஷிப் என்ன இருக்கணும், இந்தியனாக இருந்தால் போதும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 18 வயதுலேருந்து 27 வயது வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். தென் 27க்கு மேலே இருக்கிறவங்களும் நீங்கள் கவலைப்பட வேணாம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்காக இருந்தால் அதாவது 5 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 32 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். தென் ஓபிசி கேண்டிடேட் 30 வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது பிசி கேண்டிடேட், எம்பிசி கேண்டிடேட் எல்லோரும் 30 வயது இருக்கிறவங்க வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா 33 வயது இருக்கிறவங்க வரைக்கும் 32 வயது இருக்கிறவங்க வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தால் 10 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 37 வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடிலேயே வந்து எஸ்சி எஸ்டினா 15 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 13 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 37 + 3 ஸோ 40 வயது வரைக்கும் இருக்கிறவங்க ஓபிசி கேண்டிடேட்டில் பிடபிள்யூடியாக இருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராசஸ் ஆஃப் சர்டிஃபிகேஷன் அண்ட் ஃபார்மட் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் 10+2 சரிங்களா? ஸோ அதாவது வந்து 12th ஸ்டாண்டர்ட் முடித்தவங்க வந்து எல்லோரும் வந்து அப்ளை பண்ணலாம். தென் ஈக்குவலண்ட் எக்ஸாமினேஷன் ஃபார் ரெகனைஸ்டு போர்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆர் யூனிவர்சிட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் எலிஜிபிள். 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் இன் சயின்ஸ் ஸ்டெம் வித் மேத்தமேட்டிக்ஸ் ஆஸ் அ சப்ஜெக்ட் ஃப்ரம் ஏ ரெகனைஸ்டு போர்டு ஆர் ஈக்குவலண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் வந்து டீட்டெயிலாக படிச்சுங்க. நீங்கள் வந்து 12th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் எலிஜிபிள், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தென் ஹவு டு அப்ளைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா ssc.nic.in சரிங்களா? இதில் போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதிலே கொடுத்துருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஃபோட்டோகிராஃப் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து ஜேபிஇஜி ஃபார்மெட்டில் இருக்கணும். ஸோ உங்களோட ஃபோட்டோ வந்து 20 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும். ஸோ 50 கேபிக்குள்ளே இருக்கணும். 50 கேபிக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அப்ளிகேஷனில் வந்து எடுத்துக்காது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஆன்லைன்லேயே அதாவது கூகுளில் போயிட்டு ஃபோட்டோ சைஸ் ரெடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. அதில் போயிட்டு அதில் போனீங்க அப்படின்னா உங்களோட ஃபைல் எந்த ஃபைலோ அதை வந்து கேட்கும். அதை கொடுத்துட்டு நீங்கள் சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்து ஃபோட்டோவும் 100 கேபி 200 கேபி 300 கேபி இது மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கங்க. ஃபோட்டோ சைஸ் ரெடியூசரில் போய்ட்டு ஸோ 50 கேபிக்குள்ளே ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னா 20 கேபிக்கு உள்ளே இருக்கணும். 20 கேபிக்கு மேலே போச்சு அப்படின்னா அது வந்து எடுத்துக்காது. தென் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 100 rupees. அதுவும் வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டு அடுத்து பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸு இவங்களுக்கெல்லாம் வந்து ஃபீஸ் இல்லை. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரீ தான். சரிங்களா? ஸோ அதையும் வந்து சொல்லியிருக்காங்க. தென் எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து தமிழ்நாட்டில் வந்து எங்கெங்கே வந்து சென்டர்ஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து 8th இருக்குது பாருங்கள். சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, அடுத்தது திருநெல்வேலி, வேலூர் இது மாதிரியான ஏரியாக்களில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து புதுச்சேரி. ஸோ இது மாதிரியான ஏரியாக்களில் நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அங்கே போய்ட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். தென் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் Tier 1 அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு கொடுத்துருக்காங்க. Part 1ல் இங்கிலீஷ் லாங்குவேஜ், அடுத்தது ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்,
அடுத்து குவான்டிட்டேட்டிவ் ஆப்டிடியூட், அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க 25 கொஸ்டின்ஸ் 50 மார்க்ஸ் ஓகேங்களா. ஸோ இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 60 மினிட்ஸ். ஸோ டயர் 1 டயர் 2னு 2 எக்ஸாம் இருக்கும். டயர் 1க்கான சிலபஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜில் என்னது, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், அடுத்து ஆப்டிடியூட், இதெல்லாம் வந்து பேசிக்கான சிலபஸாக தான் இருக்குது. அடுத்து டயர் 2னா டிஸ்கிரிப்டிவ் டைப், அதாவது ஃபஸ்ட்டு டயர் 1 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படின்னா சூஸ் த பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் செகண்ட் டயர் 2ங்கிறது. டயர் 3ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சும்மா ஜஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட்டு ஆர் டைப்பிங் டெஸ்ட்டு இது மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. ஸோ அது வந்து சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இவங்க கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ் சரிங்களா. அடுத்து வந்து நீங்கள் ஒரிஜினல் வேலிட் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் ஹேவிங் த டேட் ஆஃப் பர்த் அஸ் பிரிண்டட் ஆன் த அட்மிஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இதில் என்னென்ன இதெல்லாம் வச்சுருக்கணும், ப்ரூஃப்ஸ் எல்லாம் வச்சுருக்கணும்னா ஆதார் கார்டு, பிரிண்ட் அவுட் ஆஃப் ஆதார் அல்லது ஓட்டர் ஐடி கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, பாஸ்போர்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீஜர் ஃபார் ஃபில்லிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்ட் 1 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இதை வந்து பண்ணணும். ஸோ அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓடிபின்னு சொல்லிட்டு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு மொபைல் நம்பருக்கோ இல்லை வந்து இமெயில் ஐடி வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து போகும். இதில் வந்து ஆதார் நம்பர் அல்லது ஓட்டர் ஐடி கார்டு, பேன் கார்டு, இதனுடைய இதனுடைய ப்ரூஃப்ஸ் எல்லாம் வந்து ஐடி கேட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து அதனுடைய நம்பரை வந்து நீங்கள் உள்ளே வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. தென் இதுக்கு வந்து எப்படி போகணும் அப்படின்னா ssc.nic.in சரிங்களா. இந்த வெப்சைட்லாம் போகணும். இதனுடைய லிங்க் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். சேம் ஆஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசியில் வந்து எப்படி நீங்கள் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இதில் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய நம்பர் போட்டுட்டு நீங்கள் வந்து உள்ளே போய்க்கலாம். தென் இதுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட்ஸ் ஆஃப் ஆர் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேசிக் டீட்டெயில்ஸ் இதுதான் வந்து கேட்டிருப்பாங்க. ஆதார் கார்டு நம்பர், அடுத்த டைப் ஆஃப் ஐடி, அடுத்து வெரிஃபை நேம் சரிங்களா, ஃபாதர் நேம், வெரிஃபை மதர் நேம், இது மாதிரியான டீட்டெயில்ஸ் தான் வந்து இவங்க கேட்டிருப்பாங்க. இதுதான் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுக்கணும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது மாதிரி வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேசிக் டீட்டெயில்ஸ், அடுத்தது அடிஷ்னல் அண்டு காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், அடுத்து வந்து டிக்ளரேஷன். ஸோ இது மாதிரி வந்து ஃபார்ம் ஃபில்லப் ஆகும். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் சப்மிட் கொடுத்துட்டு நீங்கள் என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்டரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.